சத்தியம், வீர வன்னியகுல சத்தியம். இந்த இந்தியா முழுக்க சத்திய வம்சம் இருக்குது. அந்த சத்திய வம்சத்துக்கு தலைமை சத்திரியனே வீர வன்னியகுல சத்தியம் தான். எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கு. இந்த மக்களை அணிதிரட்டணும். இந்த நாட்டை என்ன செய்வோம். காலம் சரியில்லை, சட்டத்திட்டங்க சரியில்லை. ஓட்டு போட்டு கோட்டைக்கு போகணுங்கிற நிலைமை இருக்கிறனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலம் மாரி அடிச்சு கோட்டையை பிடிக்கிறானா இந்நேரம் பிடிச்சிடும் இப்படியே திரட்டி. அந்த காலம் மாரி ராஜேந்திர சோழன் படையெடுத்து பிடிக்கலாம்னு சொன்னா இங்க இருக்கிற படையை இப்படியே திருப்பினா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கள் வசப்படும். ஆக புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டியகுல சத்திரியன். நாம் சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். கங்கை கொண்டான் கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும் புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திண்டிவனத்தை ஆண்டிய நல்லியகோடான ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி ஆண்ட திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள். வன்னியன் மானத்தை விடாமல் வாழ்ந்து சாபம் தான் வீர வண்டியன். சோத்துக்கே வழியில்லை என்றாலும் சாதி தன் சாதியை மாற்றி சொல்ல மாட்டான் வீரவன்னியர். இதுக்கு வடக்கன் 120 தொகுதியில அடர்த்தியா இருக்கிற வன்னியர். நாங்கள் சேர சோழ பல்லவ சம்புராயமனின் வழித்தோன்றர்கள் படை நடத்தி பாராண்ட பேரினம் வன்னியகுல சத்திரியனம். வன்னியர்களுடைய வீரத்தை யாராலையும் அடக்க முடியாது. அடங்கி வாழ்ந்த சாதிதான் அடங்க மறு என்பான். நாம் அடங்க மறுத்த சாதி. அதனால நம்மளை அடக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. பொட்ட பசங்க அவன். சரியான ஆண்மை உள்ள மனிதனாக இருந்தால் தேதிய குறி பார்த்துருவோம். நீயா நானாங்கிறத. எங்க இருந்தாலும் மறைஞ்சிக்கிட்டு இருந்து கல்லு விடுற பயலுங்க, பொட்ட பயலுங்க. வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். உண்மையான ஆம்பளையா இருந்தா அன்னைக்கு நேருக்கு நின்று இருந்தான்னா எத்தனை பேரு எத்தனை பொம்பளை தாலி எடுத்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயல்ல ஓடிட்டான். நமக்கு சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து போய் நான் இப்படி ஒரு வீரனா, வீர வன்னியகுல சத்திரியன். நாம் எங்களை அடக்க முடியுமா உன்னால? ஒரு வீர வன்னியனை அடக்க உன்னால முடியுமா?